நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தா. பிஎஸ்என்எல். அப்போ டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வெளுத்துருவார். 6 மணிக்கு மேலே நான் வெளியே போன சரித்திரமே கிடையாது. விளக்கழிச்சா வீட்டுக்கு வந்துடணும். செவ்வாய் வெள்ளி வீடே புகமண்டலமாக இருக்கும், உடம்பு முழுசும் சந்தனமாக தான் இருக்கும். அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்கும், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். எங்கள் மூத்த காப்பா பிஎட் படிச்சுட்டு இருந்தா. என் சகோதரிக்கு ஃபஸ்ட் இயர் அந்த பிஎட் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு அன்னைக்கு முடியல. அவள் பேர் நோட்டீஸ் போர்டில் வந்துருச்சு. எங்கள் அப்பாட்ட அவள் சொல்கிறா. எங்கள் அப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் அப்பா சொன்னார், திங்கக்கிழமை கட்டிடலாம், நீ கவலைப்படாதன்னாங்க. நான் வீட்டில் வெளியே போய் விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றேன். எங்கள் அப்பா 8:30 வேலைக்கு கிளம்பி போகிறவர் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே 10 மணிக்கு உட்காந்துட்ருக்காரு. என்ன இப்படி உட்காந்துருக்கிறாரு, எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. 10 மணிக்கு நான் என் மாட்டுக்கு டிவியை போட்டு டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டே இருக்கிறார். எங்கள் அப்பாட்ட அன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 5 பேர் ஒன்று போல் லீவ் போட்டாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த 5 பயலுக இருந்தால் தானே வேலையை இன்னைக்கு முடிச்சுட்டு பில்லை இன்னைக்கு எப்படியாவது கொடுத்து டக்குன்னு காசை நைட்டுக்குள்ளேயா வாங்கிட்டேன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு ஃபீஸ் கட்டலாமே அப்படி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மாட்ட வழி இல்லை, யோசிக்கிறாரு, ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு, சுத்தி 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 அடிக்கிறார். யாரையும் ரீச் பண்ண முடியல. நான் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு 10:45 ஆச்சு. எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறேன், நான் வரட்டா உங்க கூட, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் செய்வோம் நம்ம தான். வரேன்ப்பா அப்படின்றேன். எங்கள் அப்பா, நான் கடைசி பிள்ளை எங்கள் வீட்டில், என் மேலே ரொம்ப செல்லமாக இருப்பார். நீ வேணா ராஜா, நீ ஜாலியாக இரு, அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்றேன். இல்லைப்பா நான் வாரேன்னு சொல்கிறேன். இருடா, அப்பா ஒரு 2 ஃபோன் அடிச்சு வாரேன்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் போகுது. திருப்பியும் ட்ரை பண்ணுறாரு. எங்கள் அம்மாட்ட புலம்புறாரு. திருப்பி எங்கள் அப்பா யோசிச்சிட்டே இருக்கேன். நான் திருப்பி போய் கேட்டேன். கரெக்டாக 11 o'clock. நான் வரேன்ப்பா, என்னை கூட்டிகிட்டு போங்க, என்ன சொல்லணுமோ செய்யுங்க, சொல்லுங்கள், நம்ம செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. சிரிச்சாரு. சரிப்பா. சைக்கிள் எடுத்தார். எங்கள் அப்பா கூட உட்காந்து போகிறோம். எங்கள் அப்பா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் சைக்கிளை நிப்பாட்டிட்டு வயரை கொடுத்துட்டு இழுத்துட்டு போனார். இழுத்துட்டு போகிறேன். கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு திரும்பி பார்க்குறேன். எங்கள் அப்பா போஸ்ட்டில் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு எங்கள் அப்பா ஏறுறதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துட்டு. ஏன்னா எங்கள் அப்பாவை நான் அப்படி பார்த்ததே இல்லை. வயரை கீழே போட்டுட்டு வேகமாக போய் எங்கள் அப்பா பாதி தூரம் ஏறிட்டார். இறங்குங்கன்னு. என்னம்மா அப்படின்னாரு. இறங்குங்கப்பா. என்னப்பா? எப்பா இறங்கு. இப்போ நீ போஸ்ட்டாக ஏறுவீங்க? அப்பா லைன் மேனாக தானே ஆரம்பித்தேன், ஈஸியாக ஏறிடுவேன். கூட பயலுக இருந்தால் அவனும் யாரை வச்சுருப்பேன். இன்றைக்கி அவனுக்கு இல்லை, நான் ஏறுறேன். இல்லைப்பா, எனக்கு உங்களை ஏறுறதை பிடிக்கவே இல்லை எனக்கு அப்படின்னு எங்கள் அப்பாட்ட. இறங்குங்கன்னு எங்கள் அப்பாவோட சண்டை போட்டு எங்கள் அப்பாவை இறங்க வச்சு நான் ஏறுறேன்னு. எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு பழக்கமே இல்லை ராஜா, எத்தனை நேரம் மரம்லாம் ஏறியிருக்கேன், ஏற மாட்டேன்னா ஏறுறேன்ப்பா அப்படி. இறங்கு. எங்கள் வீட்டு இளநீலாம் நான் தான் பறிக்க போவேன் மேலே. எங்கள் அப்பா என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் இருந்து ஏணியை வாங்கி போட்டு என்னை ஏற வச்சு அது மேலே இருந்து மெதுவாக ஏறி கம்பியில் நின்று எங்கள் அப்பா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சேன். 1 போஸ்ட், 2 போஸ்ட், 3 போஸ்ட். மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம். திருப்பி அடுத்த போஸ்ட் இழுத்து இழுத்து எல்லாம் ஆஃபீஸ்க்குள்ளே இழுத்து வயரை போட்டு எல்லாம் செட் பண்ணி முடிச்சு சாயந்தரம் அழகாக பில்லை எழுதி அழகாக பில்லு காசு வந்து என் அப்பா அக்காக நாளைக்கு ஃபீஸ் கட்டிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. தூத்துக்குடியில் புரோட்டா ரொம்ப ஃபேமஸ்ஸு. போகிற வழியில் அதெல்லாம் எப்பயாவது தான் வாங்கி கொடுப்பாரு. கஷ்டமாக இருக்குங்களே, 2 மாதம் 3 மாதம் ஒரு தடவை தான் புரோட்டா கிடைக்கும். பிள்ளை வேலைக்கு வந்துட்டானே எங்கள் அப்பா புரோட்டா வாங்கி வா போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வச்சு தூங்கும். ஒரு ரூம், அடுத்த ரூம், சின்ன ஒரு ரூம், இவ்வளோதான் எங்கள் வீடு. கட்டில் எங்கள் அப்பா அம்மா, கட்டிலுக்கு உள்ள உடம்பு தலை ஏன் வெளியே, அடுத்தது எங்கள் அண்ணன், அடுத்தது அக்கா, வெளியே ஒரே ஒரு அக்கா, சின்ன இடம் தான் இருக்கும். வீட்டிலலாம் லைட் ஆஃப் பண்ணி ஒரு நைட்டில் மட்டும் எரியுது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட பேசின வார்த்தை நான் இதெல்லாம் மறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது என்கிட்ட ஆண்டவர் படம் மாதிரி காமிச்ச சம்பவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே ஞாபகப்படுத்தின காரியம் இது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட சொன்ன வார்த்தை, என் சின்ன பையனை பார்த்தியா, எனக்காக இன்னைக்கு போஸ்ட் ஏறினா, எனக்காக என் பிள்ளை வயர் இழுத்தான், எனக்காக என் பிள்ளை
வெயில்ல நின்னா என் பிள்ளை எனக்காக எங்க அப்பா அழுததை நான் பார்த்ததே கிடையாது. எங்க அப்பா அழுது எங்க அம்மாட்ட சொல்றாரு, நான் மறந்து போனதை எனக்கு கர்த்தர் காண்பித்து சொன்னார். உலக பிரகாரமான உன் தகப்பனுக்காக நீ செய்ததையே உங்க அப்பா கண்ணீரோடு அழுது சந்தோஷப்படுவானா? அவர் வேலைக்காக நீ முந்தி அடிச்சு முன்னாடி நான் வாரேன்னு சொன்னதுக்காகவே உங்க அப்பா சந்தோஷப்படுவாரானா? என் ஊழியத்தை நீ முந்தி செய்கிற எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுதால் காதுல ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா? அது என் காதுல கேட்டதுனால நான் இங்க நிக்கிறேன். அது கேட்டதுனால ஏன் ஊழியம் பார்க்க வாரேன் தெரியுமா? ஏன் ஓடுறேன் தெரியுமா? ரெஸ்ட் இல்லாம அவர் வேலையை செய்யறதுக்கு. எங்க அப்பா வேலையை செஞ்சதுக்கு எங்க அப்பா சந்தோஷப்பட்டு அழுவாரானா? அந்த அப்பா வேலையை செய்ய நான் எங்க வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் போவேன். அவர் கூப்பிட்டா மட்டும் இல்லை, கூப்பிடாட்டாலும் போவேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.